ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு ஆலோசனையை தந்து இந்த நாளை நாம் துவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிறைவேற்ற இன்றைக்கு ஆசைப்படுகிறார். ஏன்னா இன்றைக்கு நாம் அநேக இடங்கள்ல இருந்து வசனங்களை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறாக கிரியை செய்கிறது? ஒருவேளை நன்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, நமக்கென்று நாம் அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆனா சில காரியங்கள் நமக்கு ஆலோசனை தருகிறதா இருக்கு, சில வசனங்கள் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கு. ஒருவேளை நம்முடைய பாவங்களை, நம்முடைய தவறான வழிகளை கடிந்து கொள்வதா இருக்கு என்றால் நாம் அதை விட்டு விலகிறவர்களா இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு தேவன் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க வசனத்தை கேட்கிறவர்களா மட்டும் இருக்காம அதன்படி செய்கிறவர்களா இருக்க இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்ம எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாய் நம்முடைய செயல்களிலே அந்த வசனத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்க இன்றைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே இந்த நாள்ல ஒருவேளை நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய நன்மைகள்ல, நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய வசனம் நமக்கு அங்கே பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய மேன்மைகளுக்காக, ஒருவேளை நம்முடைய தவறான வழியிலிருந்து நாம் திருந்துவதற்காக, நாம் சரியான வழியில் செல்வதற்காக கர்த்தருடைய வசனம் பேசி கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், நாம் வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை உபயோகிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்படியாக இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாய் நாம் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நேரத்திலும் உடைய அறிவுறுத்தலின்படியே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே வசனங்களை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு அறிவுறுங்க. எங்களுடைய சமத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.